முழு வளர்ச்சியடைந்த சிங்கத்துடன் விளையாடுவதும், வளர்ந்த யானை மீது சவாரி செய்வதுமாக இருந்த பரதனை பார்த்து, யார் நீ? அதிசய மனிதனாக இருக்கிறாயே, கடவுளா? வேறு எங்கிருந்தாவது வருகிறாயா என கேள்வி மழை பொழிந்தான். இல்லை, நான் பரதன் மன்னர் துஷ்யந்தனின் பிள்ளை என்கிறான் பரதன். நானே துஷ்யந்தன், உன்னை எப்படி நான் தெரியாமல் இருக்கிறேன் என்கிற துஷ்யந்தனுக்கு அங்கே வரும் கண்வ முனிவர் நடந்ததை முழுவதுமாக சொல்கிறார். இறுதியாக சகுந்தலையையும் பரதனையும் தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து செல்கிறார் துஷ்யந்தன்.